அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஓல்டு சமச்சீரில் உள்ள இயல் 2ல் உள்ள இலக்கண பகுதியை தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக பார்த்துடலாம் வாங்க. என்னென்னா இலக்கிய வகை சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. இலக்கண வகை சொற்கள் மொத்தம் 4 வகைப்படும். அதே மாதிரி இலக்கிய வகை சொற்களும் 4 வகைப்படும். இலக்கண வகை சொற்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயர், வினை, இடை, உரி சொற்கள் இலக்கண வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள்னு பார்த்தீங்கன்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படிங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தீ, காடு, மரம் ஆகியவை இயற்சொல்னு சொல்கிறாங்க. இயற்சொல்லுக்கு டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே இயல்பாக புரியக்கூடியது தான் இந்த இயற்சொல்னும். இது 2 வகைப்படம் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெயர் இயற்சொல்னும் வினை இயற்சொல்னும் 2 இருக்குது. அதில் பெயர் இயற்சொல் அப்படிங்கிறது காற்று, நிலவு, ஞாயிறு, பலகை இதெல்லாமே பெயர் இயற்சொல். வினை இயற்சொல்னு பார்த்தோம் அப்படின்னா படித்தான், தூங்கினான், வந்தான் இது எல்லாமே நமக்கு புரியக்கூடியதுனால இது வினை இயற்சொல்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திரிச்சொல் கொடுத்துருக்காங்க. திரிச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீலி, உயிர், ஆலி அப்படிங்கிற சொற்களை பாருங்கள். இதெல்லாமே கற்றவங்களுக்கு மட்டும்தான் புலப்படக்கூடியது அப்படின்னு இதையே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கற்றவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பீலி அப்படிங்கிறது மயில் தொகை, நமக்கு மயில் தொகை அப்படின்னா தெரியும். ஆனால் பீலி அப்படிங்கிறது மயில் தொகை அப்படிங்கிறத படித்தா மட்டும்தான் புரியும். அதே மாதிரி உயிர்னா பாருங்கள், உயிர்ங்கிறது நகம். ஸோ இதையே கூட சொல் பொருளில் கேட்கலாம். அது போக ஆழி பாருங்கள், கடல் நமக்கு தெரியும் ஆனால் சர்க்கரம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆழிங்கிறது சக்கரம் அப்படிங்கிறதும் கொஸ்டினை நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அது போக பாருங்கள் இந்த திரிச்சொல்லையுமே 2 திரிச்சொல் இருக்குது. என்ன அப்படின்னா பெயர் திரிச்சொல், வினை திரிச்சொல் அப்படின்னு 2 வகை இருக்குது. எயிறு, வேய், மடி, நல்கு என்பன பெயர் திரிச்சொல்லாகும். எயிறுனா பல், வேய்னா மூங்கில், மடினா சோம்பல், நல்குறவு அப்படின்னா வறுமை. வினவினான், விழித்தான், நோக்கினார் அப்படிங்கிறதெல்லாம் வினை திரிச்சொல்னு சொல்லியிருக்காங்க. வினவினான் அப்படின்னா கேட்டான், விழித்தான் அப்படின்னா அழைத்தான், நோக்கினார் அப்படின்னா பார்த்தார். அப்புறம் விழித்தான் அப்படிங்கிறது அழைத்தான் அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் திசைச்சொல். திசைச்சொல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற பகுதியிலிருந்து, தமிழ்நாட்டை எதெல்லாம் சூழ்ந்திருக்கு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இது 3 நம்மளை சூழ்ந்திருக்கா. ஸோ இங்கேருந்து வந்த சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா திசை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேணி, பெற்றம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. கேணி அப்படின்னா கிணறு, பெற்றம் அப்படின்னா பசு. ஸோ இதெல்லாம் திசை சொல்லாக சொல்கிறாங்க. அடுத்து வடசொல்னு ஒன்று இருக்குது. வடசொல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சமஸ்கிருத சொல் தான். கமலம், விஷம், புஷ்பம் இது எல்லாமே வடசொல்னு சொல்கிறாங்க. இந்த கமலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாமரை அப்படின்னு பொருள். விஷம், விடம் 2மே வடமொழி தான். அது நஞ்சு அப்படின்னு போலுது. நஞ்சு அப்படிங்கிறது தான் தூய தமிழ். புஷ்பம் அப்படிங்கிறது மலர் அப்படின்னு போலுது. இங்கனம் வடமொழி சொற்கள் தெரிந்தும் தெரியாமலும் தமிழ் வழங்குமானால் அவை வட சொற்களே ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நன்றி.